ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து நாம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் ஆற்றமாட்டாமை என்ற தலைப்பில் இறுதி பாடலில் வெப்பார் உள்ள கலக்கமெலாம் இற்றை பொழுதே விலக்கி ஒழித்து இப்பாரிடை என் கருத்தின் வண்ணம் எல்லாம் விரைவின் ஈந்தருள்க. ஒப்பால் உரைத்ததன்று உண்மை உரைத்தேன் கருணை உடையானே. அப்பா அரசே, இனி சிறிதும் ஆற்றமாட்டேன் கண்டாயே. இப்பாடலை பதிவு செய்கிறார். வெப்பார் உள்ள கலக்கமெல்லாம் உலகியலில் தேவை உள்ளவரை மனது செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். தேவையாகவும் பூர்த்தியாகாத வரை மனதை வெல்வது அவ்வளவு எளிதல்ல. இறைவன் அருளால் பெருநெறி சார்ந்து நாம் வாழ்வதும் அவ்வளவு எளிதல்ல. காரணம், அறம் செய்து புண்ணிய பலம் உள்ள ஆன்மாவையே இப்பெருநெறியில் அவர் கூட்டுவிப்பார். அப்படி கூட்டுவித்து ஏமாந்து விடக்கூடாது. கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றை பொழுதை குறிப்பித்து வாடும் சிறியேன் வாட்டமலாம் தவிர்த்து வாழ்வைத்திடல் வேண்டும். பாடும் புகழோய் நினையல்லால் பரவெளியில் துணை வேறில்லை. ஆடும் செல்வ திருவடி மேல் ஆணை முக்காலும் ஆணையதை என்கின்றார். ஆக அவர்தான் நம்மை கூட்டு வைக்க வேண்டும். கூட்டி வைத்து விட்டார். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்கும் என தெரியாது. மேலும் சரி, நாம் என்ன செய்வது? நம் உலக வாழ்வு தொடங்கும் போதே இல்லறம் நல்லறமாகி அன்பு பண்பாகி அரண் பயனாகி நம் மனைவி குழந்தைகள் தேவை போக அறமீறாது தாம் உழைத்து தேடிய பொய்ப்பொருளை கொண்டு நம் தரத்துக்கு தக்கவாறு தினசரி ஜீவகாரணியம் செய்ய 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 இல்வாழ்க்கை செம்மையாகி கடமையாவும் எந்த இடத்திலும் சறுக்கள் இல்லாமல் நிறைவேறும். அப்படி எல்லா கடமையும் முடிந்து மனம் அமைதி பெறும். மனம் அமைதி பெறும்போது நம் தேவைக்கு நாம் யாரிடமும் என்று கேளாது இறுதி வரை இருக்க ஆரம்ப காலத்தில் இருந்து பிற உயிருக்கு நாம் உதவியதால் இன்று நமக்கு அவர் ஊதியம் தந்து ஆட்கொள்வார். இதனை பெருமான் ஒரு இடத்தில் ஊதியம் தந்து என ஆட்கொண்ட துறையை என்பார். இதெல்லாம் இறைவனின் அருளிய இறை அக அனுபவ உண்மையாகும். இப்பொழுது வயது 60 தாண்டிவிட்டது. எனக்கு எந்த தேவையும் இல்லை. உலகியலில் நமக்கு வழங்கப்பட்ட கடமையாவும் பெருமானின் பெருந்தயவால் இனிதாக நிறைவேறியது. இப்ப நமக்கு உரிமையான நம்மிடம் உள்ள பொய்ப்பொருளை நாம் தினசரி ஆகாமி ஆகாரமோ அல்லது நியதி ஆகாரமோ அல்லது அணியணியாய் செல்லும் எறும்பு கொஞ்சம் சர்க்கரை யாவு வைத்து பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கி உயிருக்கு ஊதியம் தேட தேட எல்லா பற்றுகளையும் தாமரலை நீர் போல இருந்து கொண்டு எல்லாமுடைய தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவனின் பூரண நிலை பெற
நாம் நம் ஐயாவே பற்று என உறுதியாக பற்றி அவர் கூறியபடி தினசரி ஜீவகாருண்ய ஒழுக்கமே வழிபாடு, கடவுள் காட்டிய பாதை, கடவுள் அடையும் பாதை என 100% நம்பிக்கையுடன் அக்கம்பக்கம் பாராமல் ஐயாவிடம் அன்பும் உயிர்கள் வாழ் தயவும் கொண்டு தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு ஜீவகாருண்யம் செய்ய செய்ய இந்த உலகியல் வாழ்வு முடிந்து அருளியல் வாழ்வில் சும்மா லேசா மனக்குறை நீங்கினல் வாழ்வு வழங்கி நம் மெய்வுறவாக ஐயா இருந்து நம்மை எங்குறு தீமையும் நம்மை தொடரா வகை இரவும் பகலும் காவலாக இருந்து நம்மை காக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணவும் குறையும், தூக்கமும் குறையும். ஆன்மா விழிப்பு நிலையில் நம்மால் பிறருக்கு சொல்லாலோ பொருளாலோ உடலாலோ என்ன உதவி செய்ய முடியும் என எண்ணி எண்ணி அதை மட்டுமே செய்து அந்த ஆன்மா இன்பமடையும். வெப்பார் உள்ள கலக்கமெல்லாம் இற்றை பொழுதே விளக்கி ஒழித்து. 2 போடுறாரு. விளக்குதல் என்பது நீக்குதல், ஒழித்தல் என்பது தீயிலிட்டு எரிப்பது. தீயிலிட்டில் எரிச்சா எல்லாம் சாம்பலா போயிடும். அதுபோல இப்பாரில் வெப்பார் உள்ள கலக்கமெல்லாம் இற்றை பொழுதே விளக்கி ஒழித்து. அதாவது அந்த திரை 7 உங்களுக்கு தெரியும், அடுத்தது அந்த மறைப்பு 5 அது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீக்கி இப்பாரில் என் கருத்தின் வண்ணம் எல்லாம் விரைந்து ஈந்தருள்க. நல்வாழ்வு வாழ்கின்ற நாம் வாழ்கின்ற இந்த பூமியில் அன்பளிப்பு, அதாவது ஒரு திருமண பத்திரிக்கை வருது, அந்த திருமண விழாவுக்கு போகிறோம், நாம் அன்பு அளிக்கிறோம். 500 ரூபா மொய் செஞ்சால் அவர் நம் தேவையில் வந்து 500 ரூபா செய்யணும். செய்யலைன்னா சில இடங்களில் போய் ஏன் செய்யலைன்னு கூட கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட்டுக்கோட்டை செய்யலாம் 500 ரூபாயை செய்யணும். அதுபோல் பெருநெறியில் அன்பு விரயம் செய்யணும். தன்னோர் மட்டும் செலுத்திய அன்பு எல்லோர் மட்டும் பலன் எதிர்பாராது செய்கின்ற விரயம் அருளாக மாறுகிறது. நீ கொடுக்காம அவர் எப்படி கொடுப்பார்? நீ இறங்கினா உன் மனம் அமைதி பெறும். பெருமானன் பாராதார் பார்வையில் பதியானை என்பார். பசித்தோர் முகம் நாம் பார்த்தால் அவர் நம்மை பார்ப்பார். பெருமான் கருத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும். அதனால்தான் நோவாத நோன்பாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் நமக்கு நாம் மேலேற அவர் செய்து காட்டியுள்ளார். அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. பெருமான் அன்னவரயம் செய்ததால் ஆற்றல் கூடியது. இந்த ஆற்றல் ஆன்ம அறிவுடன் கூடியது. அதனால் இறைவனின் அருட்சக்தியாகிய தயவு பேராற்றல் தானே வந்து கலந்தது. அதனால் தான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு என உறுதிபட கூறுகிறார். உபகாரம் செய்ய செய்ய தீவினை குறைகிறது, நல்வினை கூடுகிறது. கருணை உடையானே யாரு? என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இருக்கவே செய்வித்து நிலைவிற்று வாழ வருவிக்க உற்ற கருணை வள்ளல் நீ. அவர்தான் எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். எனவே நான் சும்மா உப்புக்கா கூறல, உண்மையா கூறுகிறேன் என புத்தி அஞ்சேல் சற்றுமென் நெஞ்சே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் செலுத்தினீர். இனி நன் முத்தியும் ஞானமை சித்தியம் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியமே என 5 சத்தியம் செய்து கூறுகிறார். அப்பா என் அரசே, இனி சிறிது மாற்ற மாட்டாய் கண்டாயே. இவர் பெருமான் பட்ட பாட பார்த்துட்டு அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இவர்கிட்ட என்ன கொடுத்தாரு? எல்லா உலகம் என்வசம் ஆயின, எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின, எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயின, எல்லா வித்தையும் என் வித்தையான, எல்லா போகமும் என் போகமாயின, எல்லா இன்பமும் என் இன்பமாயின, எல்லாம் வல்ல சிற்றம்பலத்து என் அப்பர் எல்லாம் நன்றி என் உள்ளத்து உள்ளாரே. மேலும் இறைவன் நம் பெருமானை எல்லோரும் வணங்கத்தக்கவன் என பூமியில் வைத்துள்ளார்.
நாம் வணங்குவதும் வணங்காதும் அவரவர் செய்த ஜீவகாருண்ய பலனை பொறுத்தே அமையும். இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் தழும்ப மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துல உள்ளவர்கள் எல்லோரும் துதிக்க தக்கோன் என வைத்தோய் என்னுடைய துரையே என போற்றுகிறார். சகத்தில் உள்ளோரும் எல்லோரும் துதிக்க தக்கோன் என்று வைத்தோய் என்னுடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்றோய் உந்தன் அடைக்கலமே என பெருமான் கூறுகிறார். அப்ப இறைவனின் இவரை வணங்கத்தக்கவராக வைத்துள்ளார் என்றால் இது என்ன சாதாரண வேலையா? அப்ப அவரை நாம அறியணும்னா நாம நமது முதற்கடமை கருணை. கருணைங்கிறப்ப ஜீவகாரணி தினசரி செஞ்சே ஆகணும், வேறு வேலையே கிடையாது. செஞ்சாதான் ராமலிங்கா அபயம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும்